கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவேளையிலையும் அனுதினமன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆண்டுடைய பெரிய கிருபையினாலே ஒரு புதிய நாளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் காண செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த நாள் மே மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலவேளை. இந்த காலவேளையிலையும் தொடர்ச்சியாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற தியானத்தை நாம் தொடரலாம். இன்றைய தியானத்துக்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு வார்த்தையை பதிவிட்டு வைத்திருக்கிறார். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அப்படியானால் பரிசுத்த ஆவியானவரை ஒரு கர்த்தருடைய பிள்ளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக ஜெபம் பண்ண வேண்டியது அவசியமான ஒன்றாயிருக்கிறது. ஆமென். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம். அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் எப்படி சொல்லுகிறது என்றால், நம்முடைய தேவைகளுக்காக தான் ஜெபம் சென்று கொண்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழிய காலத்தில் லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் இப்படி ஒரு வார்த்தையை பதிவிடுகிறார். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அதனுடைய 13வது வசனத்தில், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயமாக. ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவிக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம பரிசுத்த ஆவிக்காக ஜெபம் பண்ணால் பிதா அதை கொடுக்கிறாராம். ஜெபம் பண்ணாமல் ஆவியானவர்கிட்ட பெற்றுக்கொள்வது வேதத்தில் இல்லாத ஒரு சத்தியம். கண்டிப்பாக நம்ம வேண்டிக் கொள்ளணும். பிதாவை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணால் பிதாவானவர் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு என்ன செய்கிறார்? கட்டளையிடுகிறார் அல்லது கொடுக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால், ஆவியானவரே எனக்கு வேண்டும் என்று பிதாவை நோக்கி ஜெபியுங்கள். நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணால் கண்டிப்பாக பிதா உங்களுக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறார் பாருங்கள். உங்களிடத்தில் உங்கள் பிள்ளைகள் முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பார்களோ என்று ஆண்டவர் உதாரணங்களை சொல்லுகிறார். மாற்றி கொடுக்க மாட்டீங்கள, நீங்கள் என்ன கேட்குறானோ அதைத்தானே கொடுப்பான்னு சொல்லுகிறார். பாருங்கள், ஒரு தகப்பனாக இருக்கிற ஒருவனிடத்தில் அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, அல்லது முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானோ? எதை கேட்குறோமோ அதைத்தானே நம்ம கொடுக்குறோம். அதுபோல தான் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு பிதா கொடுக்கிறார். ஆகவே இந்த காலவெளியிலே பிதாவை நோக்கி நீங்கள் ஜெபியுங்கள். நிச்சயமாக நீங்கள் கேட்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரை பிதாவானவர் உங்களுக்கு தந்தருள அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலவெளியிலையும் பரிசுத்த ஆவியானவருக்காக உம்மிடத்தில் ஜெபிக்கிற உங்கள் ஜனத்திற்கு நீர் அந்த நன்மையை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு இரட்சகர் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே,
ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்யட்டும். ஆமென்.